வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படி என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மீனாவோட ஒரே எண்ணம் என்னென்னா, முத்து வர்றதுக்கு முன்னக்கூட்டி நம்ம பணத்தை வாங்கிடணும் இந்த மேனேஜர்கிட்ட. அப்படி வாங்கலை அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக அதிகப்படியாக கோபப்படுவார். அப்படி கோவப்பட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பெரிய விஷயமாகும் அப்படின்னு மட்டும் மீனா நினைக்கிறாங்க. அப்போது சீதாட்ட சொல்கிறாங்க, சீதா இதை எப்படியாவது உங்கள் மாமா வர்றதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தில் பணம் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. எப்படிக்கா, நீனும் சத்யாவும் போய் பேசுனீங்க அந்த அதிகாரிகிட்ட, அவங்களே ஒன்றும் செய்ய முடியாது, முறைப்படி உங்களால் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரக்கா, என்னக்கா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம கரெக்டான வழியில் நம்ம போனால் சரி வராது, அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துனாங்களோ அதே வழியில் தான் போய் நம்ம பணத்தை வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிக்கா அப்படிங்கிறாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஸ்டூடியோவிலேருந்து வேலையை முடிஞ்சு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, இந்த இடத்துக்கு வரலாமா ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. வாரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்ன மீனா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு டெக்கரேஷன் வேலை செஞ்சோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்கள் முகம் ரொம்ப வாடலாக இருந்துச்சு, அதுபோக ஆன்ட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க, எதுவும் அதில் பிரச்சனையாக்கா, அதனால தான் ஆன்ட்டி சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வேலைலாம் செஞ்சேன், என் தொழில் போட்டியில் ஒரு சிந்தாமணிங்கிறவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க மேனேஜர் கூட சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அக்கா இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா, என்ன தான் நடந்தது, இப்படி ஃபுல்லாக சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓ நீங்கள் படித்து பார்க்காம தான் கழுத்து போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நம்ம நம்பிக்கையில் தான் செய்வோம், நம்ம நம்பிக்கையில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அக்கா இப்போ எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போது சொன்னாங்க, எந்த ஆதாரமும் உன்ட்ட இல்லையம்மா, எப்படிம்மா நம்ம கேட்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படியாவது அவங்க போன வழியிலே போய் பணத்தை வாங்கணும், அந்த மேனேஜரை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. நீ நினச்சா முடியும் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க மீனா. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, சிந்தாமணி அவங்களுடைய குரல் மட்டும் உனக்கு தெரிஞ்சால் நீ சிந்தாமணி மாதிரியே பேசுவியா அப்படிங்கிறாங்க. அழகாக பேசிடுவாங்க, ஒரு குரலை நான் 2 நிமிஷம் கேட்டேன் அப்படின்னாக்கா உடனே நான் பேசிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சீதா, நீங்கள் சிந்தாமணிக்கு தெரியாது, நீ சிந்தாமணிகிட்ட போய் நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், டெக்கரேஷன் போடணும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டு வர சொன்னாங்க, அவங்க ஓகேனா உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு. நீ சொல்லும்போது அவங்க ஒரு ஃபோன் பேசுவாங்க அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. எப்படிக்கா, நம்பரை வாங்கிட்டு எங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னோன்னா அவங்க 2 வாரத்தை பேசுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஓ சரிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக சீதா போகிறாங்க சிந்தாமணி வீட்டுக்கு. வணக்கம், என் பேர் சீதா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அவர் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கேன். சரி, இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் ஆஸ்பத்திரி தொடங்கி இவ்வளோ நாள் ஆகிட்டு, அதுக்கு பெருசாக விழா வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு டெக்கரேஷன் போடணும், அதுக்கு சதுரடி இத்தனை சதுரடிக்கு நீங்கள் போட வேண்டியிருக்கும், அதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சதுரடிக்கு எவ்வளோ வாங்குகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நாங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பருக்கு நான் அங்கேருந்து கால் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. இங்கே சீதா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு மீனாட்ட வந்துடுறாங்க. மீனாட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டேன், அவங்க ஓகேனா நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாம், உனக்கு என்ன கமிஷன் வேணுமோ சொல்லு, நான் தந்துடுறேன், சரியா, வேலை என்ன விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, ஆஸ்பத்திரியில் நம்பரை கொடுத்துட்டு அவங்க நம்பரை சதுரடி இவ்வளோன்னு சொல்லிட்டேன், அவங்க ஓகேனாக்கா நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உடனே நான் வேலை முடியும் போது கவனிக்கிறேன், நான் யார் வேலை கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் கமிஷன் கொடுத்தேன், இது வரைக்கும் வேலை வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது பூராமே ரெக்கார்ட் ஆகிடுது. அப்போ அந்த ரெக்கார்டை ஸ்ருதிக்கு போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்சோன்னா, இந்த குரலாம் நான் அசால்ட்டாக பேசிடுவேன் மீனா அப்படிங்கிறாங்க. பேசுவீங்களா ஸ்ருதி, ஒழுங்காக பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அழகாக பேசிடுவோம், உங்கள் பாட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசணும் ஏது பேசணும் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மண்டபத்தினுடைய மேனேஜருடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் சிந்தாமணி பேசுகிற மாதிரியே பேசணும் அப்படிங்கிறாங்க.
என் நம்பர் புது நம்பராக இருக்குமே அப்படிங்கிறாங்க. இது சொல்லியே பேசுங்க மேனேஜர், இது என் புது நம்பரு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. நான் சொன்ன மாதிரியே மீனாவை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. பிறகு சிந்தாமணியம்மா, நம்ம எத்தனை வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து எனக்கு கமிஷன் தந்துட்டுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பேச வேண்டியதெல்லாம் பேசுவார். நீ வந்து ஓன்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க சொல்கிற மாதிரி பண்ணிடணும். மீனாக்கிட்ட வந்து நம்ம பணத்தை ஏமாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுறது மாதிரி நீ பண்ணிடணும் சுருதி அப்படிங்கிற, அழகாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மண்டபத்து மேனேஜர் கால் பண்ணுறாங்க சுருதி. கால் பண்ணி சிந்தாமணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நம்பர் வேறு நம்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்னோடய நம்பர் தான்யா, அது என்னோடய நம்பர் தான், இது என்னோடய நம்பர் தான். சரி எப்படி போகுது தொழில் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஓனரு உங்கள் மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தார். இப்போ இந்த மீனா பண்ண பாடில் எல்லா வேலையும் சிந்தாமணிகிட்டே கொடுங்க, ஏற்கனவே அவங்க தானே பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. எங்கள் மண்டபத்திலேருந்து அனைத்து வேலையும் உங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க. சூப்பர்யா சூப்பர்யா. அந்த மீனா என்னண்ணா அப்படிங்கிறாங்க. மீனா என்னண்ணா உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமாம்மா. அட்வான்ஸு வெறும் 25,000 தான் கொடுத்தேன் கையில். ஆனால் அதுக்கப்புறம் பத்திரத்தில் ஃபுல்லாக கொடுத்தோமா நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து பணம் கேட்டான். பணம் கேட்கும்போது நீ தான் பணம் வாங்கிட்டியா வெளில போன்னு சொல்லி பிடிச்சி என்ன செய்யாச்சு, அனுப்பியாச்சு. அதான் அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் நடந்தவங்களுக்கு தெரியாதுல்ல. ஓனர் வீட்டில் போய் நின்றுட்டாப்புல. யார்? அந்த மீனா. அவர் நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட நான் வந்து எப்படி பேசுங்க ஆசையாக பேசி முடிச்சு விட்டுட்டேன். கிட்டத்தட்ட பணமே கிடைக்காத மாதிரி அந்த பிள்ளை போயிட்டு விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பிள்ளை வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா, கடன் வாங்கி தான் அந்த வேலையை முடிச்சிருக்கும் பொழுது. அது ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை போல். இன்னமும் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது எங்கே போனாலும் நம்மளுக்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த ஆதாரமும் தான் இல்லையே, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இனிமேல் வந்து அந்த மீனாவுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்களே அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன். என்ன அந்த மீனா பிள்ளை வந்து எங்கள் ஓனர்கிட்ட வந்து பேசுனது, எங்கள் ஓனர் அனுப்பி பேசுனது எல்லாம் ஒரு வீடியோவாக இருக்குது. ஒரு பையன் எடுத்துருக்கிறான். அதுபோக இப்படி ஏமாத்துக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட தாரேன், நீங்கள் வந்து அதை என்ன செய்யுங்க, அந்த வீடியோவை போட்டு விடுங்க. ஒருத்தரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச மண்டபத்தில் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி எனக்கே அனுப்பு, எனக்கு தெரிஞ்ச மண்டபத்துக்கு நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்புகிறோமா அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்பின உடனே மறுபடியும் கால் பண்ணுறேன். கால் பண்ணி எனக்கு அனுப்பின வீடியோவை அனுப்பிச்சிரு, நானாக கொடுத்த மாதிரி கொடுக்கட்டும், நீ கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்றாப்புல. இங்கே ஃபோனை வச்சோன்னா பாருங்க மீனா அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சுருதி ரொம்ப சூப்பராக பேசி எல்லாத்தையுமே கலந்துட்டீங்க, அதுபோக ரெக்கார்டு பண்ணிட்டீங்க, போட்டு காமிங்கிறாங்க. போட்டு பார்த்தோன்னே பக்காவாக இருக்குது. இந்த ஆதாரத்தோட அந்த அதிகாரிகிட்ட போகிறாங்க. ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ தந்த ஆதாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது ஒன்றுமே போதுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கும் ஒரு அதிகாரி அனுப்பி வர சொல்கிறாங்க. அந்த மேனேஜரையும் வர சொல்கிறாங்க. அப்போ மண்டபத்தில் ஒரு ஆள் புக் பண்ண போயிருக்கிறாங்க. அங்கே மேனேஜர் இல்லை. அப்போ ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. ஓனருக்கு கால் பண்ணி சார் மண்டபத்தில் மேனேஜர் இல்லை அப்படிங்கிறாங்க. மேனேஜர் கால் பண்ணாங்க போது எங்கேப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சார் சும்மா கடந்து என் மேலே அந்த பொண்ணு மீனாங்க பொண்ணு பெட்டிஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் மேனேஜர்னு சொன்னியா அப்படிங்க. சொன்ன பிறகு தான் சார் கூட்டி வந்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் உடனே வரேன் அப்படிங்கிறாங்க. நேராக வந்துடுறாங்க. சார் என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க, எதுக்கு நீங்கள் வந்து இவரை கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் நேர்மையான அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் எதிர்பார்த்து பணம் தரணும் பண்ணிட்டீங்க வச்சிட்டிங்களா அப்படிங்க. சார் வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க, இந்த பொண்ணுக்கு அவர் பணம் கொடுக்கணும், அவங்க பேசின ஆடியோவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு ரொம்ப இறந்துடுறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, நான் பேசவே இல்லை, இது என் நம்பரே கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் பேசலை வைக்கல தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சுருக்கீங்க, இந்த பொண்ணு தொழிலில் கெடுக்குது தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஓனருக்கு சரியான கடுப்பாயிருது. சார் நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன், இந்த மேனேஜர் பையன் மேலே நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. சார் 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 அப்படிங்க. சார் சார் மோரா இனிமேல் என் மண்டப பக்கத்தில் வந்துடாத, மீனா பொண்ணு தப்புமா நான் பண்ணது, நான் உன்னை புரிஞ்சுக்கிடாமல் பேசிட்டேன், அன்றைக்கி நீ வரும்போது என் வீட்டுக்கு வரும்போது அவசர வேலையை வெளியே கிளம்பிட்டேன், என்ன இப்படி ஒரு மேனேஜரை நான் வச்சதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவன் ஏமாத்துகிற பணத்தை நான் தரேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க அவங்களுக்காக தரணும் அப்படிங்கும்போது
அதிகாரி சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக மீனா பணம் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மேனேஜர் ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே மேனேஜரோட மச்சினன் பணத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து மீனா கையில் கொடுக்குறாங்க. மீனா கையில் கொடுத்தோன்னா அப்படி அழுகுறாங்க. சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அதிகாரி சொல்கிறாரு, ஏம்மா உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது, நேர்மை இருக்கும்போது இதை நீ செஞ்சுருக்க அப்படிங்கும்போது, சார் நானும் தப்பு செஞ்சு தான் சார் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு ஸ்ருதின்னு இருக்குது, அந்த பொண்ணை வச்சு தான் இவங்கள மாதிரி பேச வச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த சிந்தாமணி மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன், ஆனால் எதுக்குமே என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஒன்றுமே செய்ய முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சிட்டிக்குள்ளே நிறைய பேர் வீட்டை வந்து நெருக்கடி பண்ணி வாங்குறது, வைக்கிறது, யாரையும் தொழில் பண்ண விட போகிறது கிடையாது. பெர்மிஷனை ஃபைனான்ஸ் பண்ணுறது, வைக்கிறது. அவர் வீட்டுக்கார் ரொம்ப நேர்மையான ஆள். அவருக்குமே சுத்தமாக இவங்களை பற்றி பிடிக்காம அவர் தனியாகவே போயிட்டார். அந்த மாதிரியான ஆள், ரொம்ப தங்கமான ஆள். என்ன இந்த சிந்தாமணி நான் வந்து வருஷமாக கோர்த்து விட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் வந்து என் பணத்தை வாங்க தான் சார் பண்ணேன், மற்றபடி சிந்தாமணிக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு பணம் வாங்கியதாச்சு, சிந்தாமணி மேலே நடவடிக்கை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ புலம்புமா அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிந்தாமணியால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த அதிகாரி ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. சொன்ன உடனே எல்லோரும் வராங்க. சார் அப்படிங்கிறாங்க, நீங்கள் சொன்னது பூரா ஏற்றுக்குறோம், எல்லோரும் பெட்டிஷனை மறுபடியும் கொடுங்கங்கிறாங்க. மறுபடியும் கொடுத்தோன்னே 2 பேரையுமே உள்ளே அடைக்காங்க. சார் இவங்க 2 பேரால் நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி ரைட்டு உள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சிடுறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு சரியான கடுப்பு. சிந்தாமணி உள்ளே போன விஷயம் அவங்க தம்பி மூலமாக விஜயாவுக்கு தெரிய வருது. என்னாச்சு சிந்தாமணிக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா ஸ்டேஷனில் தான் இருக்குது, உங்கள் மருமக தான் அப்படி பண்ணிருச்சு, அக்காவை உள்ளே கொண்டு வச்சிருச்சு, அக்கா நினச்சி தான் வந்து எனக்கு வேலை சரியில்லாமல் போச்சு, என் பணம் வராமல் போச்சு அப்படின்னு சொல்லி பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா மேலே பல யாரெல்லாம் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வர வச்சு அக்காவை உள்ளே வச்சுட்டு அக்காவை வெளியே எடுக்க முடியாது போல், அவ்வளோதான், நீங்களாவது இன்னும் அந்த மீனாட்ட தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த பூக்காரிக்கு இவ்வளவு தைரியம் ஆகி போச்சா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. ஏங்க இந்த மீனாவுக்கு என்னங்க ரொம்ப தும்மல் வந்துடுச்சு, ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா, ஸ்டேஷனுக்கு போயிருக்கா, அங்கே போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கா, அந்த சிந்தாமணி உள்ளே வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. முதல்ல என்ன நடந்துச்சு எதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஸ்டேஷன்லேருந்து தகவல் வருது அப்படிங்கிறாங்க. உனக்கு தகவல் வருது வரைக்கும் யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. அது வந்துங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் வேறு ஒன்றும் கிடையாது, இவங்க ஃப்ரெண்டு சிந்தாமணி வந்து மீனாவை வந்து 2 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றிட்டாங்க ஒரு கதையில், ஒரு டெக்கரேஷன் ஆர்டரில். அது சம்மந்தமாக அந்த பணத்தை வாங்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. நான் கூட அவங்களுக்கு உதவி பண்ண தான் செஞ்சேன். அதன் மூலமாக அவங்களுக்கு பணம் கிடச்சின்னு கூட மீனாக்கா கால் பண்ணாங்க, இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராக ஃபைனான்சியர்கிட்ட போய் பணத்தை கொடுக்காங்க. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு சிந்தாமணிங்கிற ஒரு அம்மாவால் தான் எனக்கு பணம் கிடைக்க லேட்டாகி போச்சு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவர் ரொம்பவே கடுப்பாகிறாரு. ஐயா நீங்கள் தான் மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ மன்னிக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணி அவன் பொண்டாட்டி தான், எனக்கு அவருடைய நடவடிக்கையை சுத்தமாக பிடிக்காம என் பிள்ளைய கூட்டிகிட்டு நான் தனியாக வந்துட்டேன். ஆனாலும் என் மொவா வந்து அவன் மேலே பாசம் வச்சுருக்கா, அவள் என் மொவா போய் பாப்பா வைப்பான். நானாக ஒரு காலமும் அவன்கிட்ட என்ன செஞ்ச மாட்டேன், பேசவே மாட்டேன், வைக்க மாட்டேன். என்ன எல்லாமே நேர்மையற்ற வகையில் பண்ணுவான், எனக்கு அது பிடிக்காது. என்ன நான் அப்படி கிடையாது. இந்த 2 லட்ச ரூபாயை நீ உனக்கு ஒரு முதலீடாக வச்சுக்காமா, வச்சுட்டு நீ தொழில் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லையா உங்களுக்கு நான் 1.5 லட்சம் தரணும், இதை நான் தந்துடுறேன், வட்டி பணமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என் பெத்த பிள்ளை மாதிரி நினைக்க, நீ இதை வச்சுக்க, என்ன இந்த பணத்தை நீ தந்துட்டேன்னா எனக்கு உனக்கும் உள்ள உறவு போயிருமா, நீ என் பிள்ளை மாதிரி, எனக்கு ஒரு பொட்டை பிள்ளை 2 பொட்டை பிள்ளை இருக்குன்னு நினச்சிக்கிறேன், இதை வச்சுக்க, முன்னேறி வா, முன்னேறி வரும்போது அன்னைக்கு அப்பான்னு சொல்லி வாயார கூப்பிடாது போதுமா அப்படிங்கிறாங்க. ஐயா நான் அந்த உதவியை மறக்க மாட்டேன் அப்படிங்க. உதவின்னு சொல்லாதம்மா, அந்த சிந்தாமணி புருஷங்க நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுதேன். என்ன நீ போய்ட்டு வாம்மா, உனக்கு என்ன உதவினாலும் எப்போனாலும் அப்பான்னு உரிமையாக கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு வெளில வராங்க. அப்போ சத்யா சொல்கிறாங்க, அக்கா உண்மையிலே தங்கமான மனுஷன்லையும் இவர் தான் தங்கமான மனுஷன், எவ்வளோ ஒரு உள்ளத்தை பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே விஜயா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. ஏங்க வீட்டுக்கு வாசல் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா வாசலில் தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. ஆஹா மாமாவும் கோவலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே மனம் வருந்துறாங்க. வருந்தும்போது விஜயா ஆர்த்தி எட்டுவா அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கா, தன்னை ஏமாத்தினவங்களுக்கு தக்க பாடமும் புகட்டி, என்ன அவங்கள்ட்ட இருந்து பணத்தையும் மீட்டு, என்ன தான் கொடுக்க வேண்டிய கடத்தையும் கொடுத்து ஜெயிச்சு
தான் புருஷன் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும், தான் புருஷன் இதனால் கோவப்பட்டு விடான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா கூட செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். நீ என்ன இதை 1 2 ஆக்கியிருப்ப, முதல்ல ஆர்த்தி எடு அப்படிங்கும்போது, அங்கிள் நான் கரைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ஆர்த்தி எடுக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. ஏன் சுருதி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா இது சாதாரண விஷயம் இல்லை, ஒருத்தங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சிந்தனை வருதுன்னா அவங்களால என்னென்னாலும் செய்ய முடியும்க்கா, நீங்கள் எதனாலும் சாதிப்பீங்க, எனக்கு அந்த இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மையை சொன்னோம்மா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா ஊருக்கண்ணே உன் மேலே தான் போட்டிருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தல உன் ஃப்ரெண்டு சிந்தாமணியை எப்படி ஆப்பு நம்ம மீனா அரைஞ்சிருக்குன்னு பார்த்தல அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இங்கே நேராக சிந்தாமணியை பார்க்க போகிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க விஜயாட்ட, எல்லாமே உங்கள் மருமகளால் தான், இன்றைக்கி நான் உள்ளே இருக்கேன்னா உங்கள் மருமக தான் காரணம், வெளியே நான் சும்மா விட மாட்டேன், அதுக்கு மேலே என்கிட்ட வருத்தப்பட்டுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மீனாவெல்லாம் என் மருமகன்னு சொல்லவே சொல்லாதீங்க, வீட்டில் ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்கா, ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாலும் உங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் அப்படிங்கிறாங்க. என்னது என் வீட்டுக்கார்ட்ட தான் ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாளா அப்படிங்கிறான். ஆமாம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாலாம், வேங்கின பணத்தை அவர் வேண்டவே வேண்டாம், நீ வச்சுக்கம்மா, இனி எனக்கு பிள்ளை மாதிரி தான் கொடுத்தாரான், உனக்கு எதிராக தொழில் பண்ணால் என்னன்னாலும் பணம் தரேன்னு சொன்னானா அப்படிங்கிறப்போ, அந்த மனுஷருக்கு திமுறை தான் ஆடுதாலோ, சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உள்ளே இருக்கிறாங்க. விஜயா வந்துடுறாங்க. வந்து பார்வதிகிட்ட நடந்த சொல்கிறாங்க. பார்வதி சபாஸ் மீனா சாதிச்சிட்டால, மீனாவை எதிர்த்து நீங்கள் என்ன காயம் நிறுத்தினாலும் சரி தான், மீனா தகர்த்து எரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பா, அவன் முத்து கொண்டாட்டில அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் பொல்லாத முத்து அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் முத்துன்னா விலை மதிப்பு இல்லாதது தான், அவன் பொண்டாட்டியும் விலை மதிக்க முடியாதவ தான் அப்படிங்கிறாங்க. இந்த மீனா சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவளுக்கே விசுவாசமாக பேசிகிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, நான் என்றைக்கும் அந்த மீனாவுக்கும் முத்துக்கு விசுவாசமாக தான் இருப்பேன், எனக்கு பிள்ளை பக்கத்தில் இல்லை, ஆனால் என் பிள்ளைய மாதிரி நீ பார்த்துக்கிட்டது வரலாம், நீ என்னத்தை அவங்கள பேசினாலும் சரி தான், நான் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட இனி நல்லா பார்த்துக்கிட்டுது என்ன அப்படிங்கும்போது, இன்னும் நான் அவங்ககிட்ட வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் தாயி போயிட்டு வா, அதுபோக நடன பள்ளியை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் துன்பம் நீங்கள மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் 2 பேர் அங்கங்கே குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு அவங்கள பற்றி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது எனக்கு பயமாக இருக்குது. பார்க்குறவங்களாம் சொல்லுதாங்க, அந்த தீபனும் ரதியும் தனித்தனியாக நின்று பேசின்னு இருக்காங்க, அந்த ரதி வீட்டில் பெரிய பணக்காரங்க, அவங்க அப்பா ஒரு பொல்லாத ஆள் அப்படின்னு சொல்லுதாங்க, ஏதாவது ஒரு மேடு போடலாம் அப்படின்னா என் வீடும் பாதிக்கப்படும், எனக்கு நோக்கிடுவாங்க, அது சங்கடப்படாது அப்படிங்கும்போது, இந்த மீனா சொல்லுது, இதையும் இந்த மீனா தானே சொல்லியிருப்பா, அவன் சொல்ல தானே கேட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, நல்லது சொன்னால் யார் சொன்னாலும் கேளு, உனக்கு இருக்க ஒரே புத்தி தான் விஜயா, யாரும் ஒரு நல்லது சொன்னாங்கன்னா அதை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் வீட்டு பக்கத்துக்கு வர மாட்டேன், நடன பள்ளி நான் இடம் பார்த்துட்டு போயிருவேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி போப்போ அப்படிங்கிறாங்க. விஜயா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாங்க. அப்போ ரோகிணிகிட்ட நடந்ததான்னு சொல்கிறாங்க. ஆண்டி இவ்வளோ நடந்துருச்சா அப்படிங்கிறாங்க. மீனா ஸ்டேஷனுக்கு தனியாக போகிற அளவுக்குலாம் நடந்திருக்கு, நீங்கள் எதுக்கு ஆண்டி அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, எங்கம்மா அனுமதிக்கிறேன், என் வீட்டுக்காரர் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, அந்த முத்து வேறு இப்போ ஊரில் இல்லாத நேரத்தையும் சாதிச்சிட்டான்னு பெருசாக பேசிகிட்ருக்காரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா மீனா அப்படின்ட்டு பண்ண வேண்டி வராங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக வராங்க. என்ன மீனா ரொம்ப பொறிப்பாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து அது மட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே ரவி ஆமாடா முத்து அது மட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடா ஒன்றும் புரியல, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி சாதிச்சிட்டாங்க முத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமாடா, டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீனா அன்றைக்கி டெக்கரேஷன் பண்ண இடத்துல பணம் சரியாக வரலை, மீனாண்ணியும் சுருதியும் சேர்ந்து அதை பணத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பலப்பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்துக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டம், இன்னொரு பக்கத்தில் ரொம்ப சந்தோஷம். மீனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கீங்க, நான் அங்கே ஏதாவது ஒன்றுனா அதை விட்டுட்டு அப்படியே வந்துடுவீங்க, உங்கள் மனசும் பாடுபடும். சரி நான் என் மனசு தான் பாடுபடுதுன்னா உங்கள் மனசும் பாடுபடக்கூடாதுல்ல, அதனால தாங்க சொல்லலை அப்படிங்கும்போது அண்ணாமலை தன்னறியாமல் ஆனந்த கண்ணீர் விட்டுறாரு. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் 2 பேருக்கும் பிடிக்காமல் கல்யாணம் முடிச்சிட்டோமோ அப்படின்னு சில நேரம் நினைக்கும் போது, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை காட்டும் போது, அப்பா இதுங்க தான் சிறந்த ஜோடி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் இவங்கள மாதிரி இல்லை, நான் ஃபஸ்ட்டு இந்த முத்து மீனாவையும் இந்த ஜோடி பொருத்தம் சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனாட்ட கூட நான் பலமுறை சொல்லியிருக்கேன்,
ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்கள மாதிரி இணை பிரியாத ஜோடி வேறு யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்கள மாதிரி வாழணும் அன்பில் அப்படின்னு சொல்லி தான் நான் ரவி கூட என்ன கோவப்பட்டாலும் மீண்டும் நான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.